கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராபி கோகோ போட்டியில் 70க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராபி கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி தொட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனி அணிகளாக விளையாடினர். அன்பார்ந்த பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் அவினாஷ் ரோட்டில் இருக்கிற நம்ம ஸ்கூலில் அண்டர் 12 அண்ட் அண்டர் 14 கேட்டகரிக்காக கொக்கோ விளையாட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் 64 டீம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பங்கேற்றிருக்காங்க. அதாவது த ரைட் ஏஜ் ஃபார் ஸ்டார்டிங் எனி ஸ்போர்ட் 8ன்னு சொல்லுவாங்க. 8 வயசுலேருந்து ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் அஜிலிட்டியாக ஃபிட்னஸாக இருந்தால் தான் அவன் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதை ஊக்குவிக்க வகையாக நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூலில் அண்டர் 12 அண்ட் அண்டர் 14 கேட்டகரி கொக்கோ விளையாட்டு நடத்துகிறோம். கொக்கோ விளையாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிக அருமையான விளையாட்டு. ஏன்னா மோஸ்ட் அஜிலிட்டி அண்ட் ஃபிட்னஸ்ங்கிறது கொக்கோலேருந்து வருது. ஒரு சேஸ் பண்ணுறான், சேஸ் பண்ணுறது இப்போ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி 90 டிகிரியில் சேஸ் பண்ணுறான். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அது இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஓடுறான்னா அவனுக்கு கொக்கோ விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவன் ப்ராப்ளம்ஸ் லைஃப் வர ப்ராப்ளம்ஸை சேலஞ்சு எவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கேம். இப்போது நம்ம பார்த்துருக்கோம், ஒலிம்பிக்ஸில் நம்ம இந்தியா வந்து 6 மெடல் வாங்கி கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பொசிஷனில் நம்ம இந்தியா இருக்குது. என்னதான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணாலும் கூட அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஸ்போர்ட்ஸு ஸ்கூலில் இருந்தால் தான் மட்டும்தான் இந்தியா வந்து ஒலிம்பிக் ஜெயிக்க முடியும். நம்ம ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது.